Namaste students, I welcome you all for today's class. Before getting into today's class, first we just going to recall what we have learnt in the last class. Do you remember children what we have learnt in the last class? Last class we had seen what is weather, climate and the difference between weather and climate. Shall we recall it once again children? First, weather. What is weather? Weather refers to how hot, cold, rainy, windy or cloudy it is in a particular place at a particular time. Next, climate. What is climate? Climate refers to the weather conditions of a large area taken over a long period of time. Then, what is the difference between weather and climate? Weather can change within a few minutes or hours or day to day, but climate takes very long time to change. Is that clear children? Shall we move on to today's topic? Today we are going to see about the topic the climate of a place. Actually, the climate of a place mainly depends on three factors. Let's see the factors one by one. First one, how far away it is from the equator. Before getting into this topic, first you should know what is equator. Let's see what is equator. Equator is nothing but an imaginary line drawn around the middle of the earth. அதாவது இங்கே earth picture இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு லைன் போதில்ல, that is called equator. ஸோ ஈக்குவேட்டர் என்ன பண்ணுதுன்னா நம்ம earth-ஐ கரெக்டாக 2 halves-ஆக டிவைட் பண்ணியிருக்கு. அதில் நார்த் சைடு இருக்கிறத நார்த் போல்னும் சவுத் சைடு இருக்கிறத சவுத் போல்னும் சொல்கிறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினரி லைன். இமேஜினரினா புரியுதா? கற்பனையாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் நம்ம, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேட்டருக்கும் கிளைமேட்டுக்கும் என்ன சம்மந்தம்? லெட்ஸ் see that. Look at this children. இதே மாதிரி தான் 23.5 டிகிரி ஆக்சஸில் நம்மளோட earth தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சன்னையும் சுற்றி வருது. ஓகேவா? இதோட ரொட்டேஷன் வேறு மாதிரிலாம் மாறாமல் இதே மாதிரி தான் அது என்ன பண்ணிகிட்ருக்கோம், ரொட்டேட் ஆகிட்டு சன்னையும் சுற்றி வரும். இந்த மாதிரி சுற்றி வந்துட்டுருக்கும் போது சன்னோட லைட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த ஈக்குவேட்டர் இருக்க ஏரியாவில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டு தானே? ஏன்னா நம்மளோட earth வந்து என்ன பண்ணுது, அதை தானே அப்படியே அதே மாதிரி ரொட்டேஷனில் தான் சுற்றிட்டுருக்கே தவிர வேறு ரொட்டேஷன் சேஞ்ச் ஆகலை. ஸோ அந்த ரொட்டேஷனில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் அந்த சன்னோட லைட்டிங் வந்து அந்த ஏரியாவில் மட்டும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஈக்குவேட்டர்லேருந்து தள்ளி இருக்க ஏரியா, அதாவது நார்த் போல்லையும் சரி சவுத் போல்லையும் சரி தள்ளி இருக்க ஏரியா மேபி கூலர் பிளேஸஸாக இருக்கலாம். ஆனால் அந்த ஈக்குவேட்டர் லைனில் கவர் ஆகிற எல்லா ஏரியாஸுமே எல்லாமே எப்படி இருக்குமா, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ லைக்வைஸ் நம்மளோட நார்த்தன் பார்ட், அதாவது இந்த நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா இஸ் கூலர் தேன் சவுத் இந்தியா. ஏன்னா லுக் அட் திஸ் பிக்சர், இதில் ஈக்குவேட்டர் லைன் தெரியுதா? மேலே நார்த் சைடில் தான் நம்மளோட இந்தியா இருக்குது. இந்தியாவோட சவுத் சைடு வந்துட்டு அந்த ஈக்குவேட்டர் லைனுக்கு கிட்டேயே இருக்கிறதுனால இட் மே பி ஹாட் தான் த நார்த் இந்தியா. நார்த் இந்தியா மே பி கூலர் than the South India because of this equator. Is that clear children? Next factor which the climate depends is how high it is. How high it is. Let's see. If we compare the plains and the hills, hills will be cooler than the plains. அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே வந்து மலை மேலே ஏறுறோம் அப்படின்னா கீழே இருக்கிற டெம்பரேச்சரை விட, அதாவது கீழே இருக்கும்போது நம்ம அவ்வளோவா ஃபீல் பண்ண மாட்டோம், ரொம்ப சில்லுன்னு இருக்க மாதிரி ஃபீல் பண்ண மாட்டோம். இஃப் வி கோ ஹையர் வி வில் பி ஃபீலிங் தட் த பிளேஸ் வில் பி வெரி கூலர் than the plains. கீழே இருந்ததை விட மேலே ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணுவோம். வை? பிகாஸ் நம்ம ஹைட்டாக, அதாவது கொஞ்சம் அதிகமாக ஹைட்டாக போக போக அதோட டெம்பரேச்சர் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப கம்மியாகிட்டே வருது. லுக் அட் திஸ் பிக்சர். ஃபஸ்ட் நம்ம பிளெயின்ஸில் இருக்கும் போது இஃப் இட் இஸ் 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இஃப் வி கோ லிட்டில் ஹையர் there will be feeling that 20 degree Celsius. then அப்புறம் அது என்னவாகிடுது 10 degree Celsius. then if we go higher than that height அப்படின்னா that will be 0 degree Celsius. ஸோ இந்த மாதிரி ஹைட் போக போக டெம்பரேச்சரும் இந்த மாதிரி கம்மியாகிட்டே போகுது. அதனால தான் நம்ம கீழே இருக்கிற இடத்த விட, பிளெயின்ஸை விட ஹில் ஸ்டேஷன்ஸில் வெதர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். இஸ் தட் கிளியர்?
The last thing which we going to see is how far it is from the sea. So look at this picture children. இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்மளோட இந்தியா வந்து 3 sides வாட்டரால் கவர் ஆகிருக்கு, 1 side தான் லேண்டால் கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த வாட்டரால் கவர் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஓரத்தில் இருக்க அந்த ஏரியாஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கோஸ்டல் பிளெயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் அந்த climate எப்படி இருக்குமா, neither too hot nor too cold. அதாவது ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த கடல்லேருந்து வர அந்த காற்று, அந்த ப்ரீஸ்னால். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதனோட climate வந்துட்டு எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்டேபிளாக தான் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ சென்னை அண்ட் மும்பை ரெண்டுமே வந்துட்டு கோஸ்டல் ஏரியாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏரியாஸில் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜான்வரியில் பொறுத்த வரைக்கும் 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம். அதுவே மே மந்த் அப்படின்னா 36லேருந்து 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி மாடரேட் கிளைமேட் தான் இந்த கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கும். இல்லை ரொம்பவே ஹாட்டாவோ இல்லை ரொம்பவே கோல்டாவோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ எப்போவுமே மாடரேட்டாக தான் இருக்கும். இதுவே நம்ம டெல்லி எடுத்துக்கிட்டோன்னா டெல்லி இஸ் ஜஸ்ட் ஃபார் அவே ஃப்ரம் த சி, அதாவது சீயை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல டெம்பரேச்சர் எப்படி இருக்குமா, ஜான்வரி மந்த்தை பொறுத்த வரைக்கும் 20 டிகிரி செல்சியஸ், அதுவே மே மந்த் அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த மாதிரி வெயில் காலத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெயிலாகவும், குளிர் காலத்தில் ரொம்ப குளிராகவும் அதனுடைய கிளைமேட் சேஞ்சஸ் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் கோஸ்டல் ஏரியாஸில் கிளைமேட் எப்படி இருக்குது, ரொம்ப மாடரேட்டாக இருக்குது பிகாஸ் ஆஃப் தட் ப்ரீஸ் ஃப்ரம் த சி. Is that clear children? இது மட்டும் இல்லாமல் அந்த பிளேஸில் அந்த பிளான்ஸோ இல்லை அனிமல்ஸோ இல்லை அங்கே இருக்க பீப்புளோ அவங்களோட லைஃபும் சரி, அவங்க சாப்பிட்ற விதம், ட்ரெஸ் போட்டுக்கிற விதம் எல்லாமே வந்துட்டு அந்த கிளைமேட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா மேலே 2 பிக்சர் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா ரொம்ப திக்காக அந்த உள்ளன் க்ளோத்ஸில் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்தோட கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ அவங்களோட சாப்பாடுற விதம், அதாவது ஃபுட் எடுத்துக்கிற விதம் எப்படி இருக்கும்னா அவங்க நிறைய மீட் சாப்பிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களால என்ன பண்ண முடியும், அந்த கோல்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களோட பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணும். ஸோ அதனால் அவங்களோட ஃபுட் ஹேபிட் அந்த மாதிரி இருக்கும். அதுவே கீழே இருக்கிற டெசர்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற பீப்புள் வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க. இந்த இடத்துல ரொம்ப வெயில் வந்துட்டு பகல் நேரத்தில் ரொம்ப வெயிலாகவும் நைட் நேரத்தில் ரொம்ப கோல்டாகவும் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம டாலரேட் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க போடுவாங்க. அதே மாதிரி அவங்க டர்பன் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அது ஏன் கட்டியிருக்காங்க அப்படின்னா நிறைய வெயிலாக இருக்கிறதுனால ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் எதுனா வரும் அப்படின்றதுனால தான் அதிலிருந்து அவங்கள வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக they are wearing that turban. Is that clear children? In today's class we are seeing the factors affecting climate, that are how far it is from the equator, how far it is from the sea, and what is the altitude of a place, that is how high it is. Is everything clear? So in the class order I have attached one video. அதாவது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த 3 டாப்பிக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ என்ஜாய் த வீடியோ. தேங்க்யூ சில்ட்ரன். The climate of a place. The climate of a place mainly depends on the following: how far away it is from the equator. The further away a place is from the equator, the colder it is expected to be. The northern part of India is cooler than South India. How high it is. The higher a place, the colder it is. For example, the higher you go in the Himalayas, the cooler it becomes. How far it is from the sea. The winds from the sea affect the climate of the place. The coastal plains are neither too hot nor too cold because of the breeze from the sea. Chennai and Mumbai, which are on the coast, have moderate climates. Temperatures remain largely the same throughout the year. However, Delhi, which is far away from the coast, experiences hot summers and cold winters. There is a difference of more than 20 degrees between the summer and the winter temperatures.